நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டு உள்ள கேரள மருத்துவ கழிவுகள் குறித்து கேரள அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். ஆய்வு மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள், அதே போல அங்கு உள்ள திரையரங்கு, வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட திடக்கழிவுகள் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு கட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில நேற்றைய தினம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. கேரளாவிற்கு இந்த கழிவுகளை உடனடியாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் கேரள அரசு அறிவுறுத்தியதன்படி கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், அதே போல திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த புற்றுநோய் மையத்திற்கான அதிக அளவான தரவுகள் இங்கு கிடைக்கப்பட்டதனால திருவனந்தபுரம் மாநகராட்சி அதிகாரிகள், அதுபோல அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காக இமேஜ் என்ற மையம் கேரளாவில் செயல்பட்டு வருகிறது. அந்த மையத்தினுடைய அதிகாரிகள் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கேரளாவில் இருந்து 8 பேர். ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கொண்ட குழுவாக இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் தற்போது அந்த கேரள கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள கண்டாநகரம், நடுக்கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள தரவுகளை செல்போன் மூலம் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து எடுக்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் கேரள அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என கேரள அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் கொண்ட அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று அல்லது நாளைக்குள்ள கேரளாவிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.